யோக லக்ஷ்மி நம்ம கூட இருக்கிறாங்க. சிரிக்கிறீங்க. நேச்சுரல் ஸ்டாருங்க யோகா. அவங்க எப்ப தெரிஞ்சது நமக்குள்ள ஒரு பயங்கரமான ஆர்டிஸ்ட் ஒளிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு? இப்போ வரைக்கும் தெரியல. அதுலதான் பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். ஏன்னா நானும் கண்ணே கவிதா கடற்கரை சென்று காலம் ஃபுல்லா செல்லலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் கவிதை போட்டா போனா பரதேசி குப்பையை அல்றது அப்படிங்கிற மாதிரி கலாச்சுட்டு போயிருவாங்க நம்மள. பட் அந்த ப்ரொபோசல் மைண்ட்ல நான் வச்சுட்டேன். இல்ல அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்ப எல்லாரும் மேமோட இதை ரீக்ரியேட் பண்ணி படத்துல வைக்கிறாங்கல்ல, ஆனா மேமே அப்படி பார்க்கும்போது சசி சார் அப்படி பார்த்ததே கிடையாது. இல்ல அப்படி குழந்தை மாதிரி பண்ணி செம்ம கியூட்டா இருந்தாரு. ஆனா ஏஜ் ஆனாலும் பரவாயில்ல சைட் அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. தியேட்டர்ல எல்லாருமே வந்து எரப்ட் ஆகி பயங்கரமா, அதுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான சோகமான சீக்வன்ஸ் நடந்து எல்லாருமே இப்படி உட்காந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். மலையூர் நாட்டாமான்னு ஒரு சீன் வந்ததுக்கு அப்புறம் தெரிச்சிட்டோம் நாங்களாம் பயங்கரமா. ஸ்பாட்ல நீங்களும் உட்கார்ந்து இருந்தீங்க. நான் ஆடிக்கிட்டே இருக்கேன் இப்படி இப்படி. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. அடிக்கடி சிறுநீர் கழித்தலால் அவதிப்படுகிறீர்களா? தீவிர பசியா? உடல் எடை குறைந்து கொண்டே இருக்கிறதா? ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா பிசிஆர் மெஹனில் சூரணம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ரெட் நியூ வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம், ஹாய் ஹலோ. நான் கௌதம். இன்னைக்கு இந்த பியூட்டிஃபுல் கான்வர்சேஷன் யார் கூட போகுது அப்படின்னா ஒரு பியூட்டிஃபுல் ஆக்டர்ஸ் கூட இருக்க போகுது. யோக லக்ஷ்மி நம்ம கூட இருக்கிறாங்க. வாவ், அழகா சிரிக்கிறீங்க நீங்க. சூப்பர். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். ஆவேசமான ஒரு ஆக்டர் மிதுன். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மலையாளி ஒரு இண்டஸ்ட்ரியில இருந்து ஒரு ஆக்டர் நமக்குள்ள வராது, நம்ம இண்டஸ்ட்ரிக்குள்ள வராது. எப்படி இருந்தது அவரோட பெர்ஃபார்மன்ஸ், அவர் கூட நடிச்சது? நான் ஆவேசம் பார்க்கல. ஓகே. இப்போ வரைக்குமே பார்க்கல. மிதுன் ப்ரோ ஓகே. அவரும் சொன்னா நீ பார்க்காத, அப்போ உனக்கு கொழுப்பா. பார்க்கலடா படமே, அவனு பார்க்கணும். ஆக்சுவலி அவனும் ஹார்ட் பீட் பார்க்கல. அவனும் சொன்னான், நானும் பார்க்கல. அங்க வந்து நாங்க ஷூட் பண்ணப்போ எல்லாம் ஹார்ட் பீட் தேஜு ஆமா நீ என்ன பண்ணிருக்க, நீ என்ன ஹார்ட் பீட்னு ஒரு இது பண்ணிருக்கேன்டா. ஓகே. அப்போ எனக்கும் அவனுக்கு தெரியல. எல்லாம் சொன்னா ஆவேசம் பண்ணியிருக்கேன். ஓ அப்படியா, ஓகே ஓகே. அப்போ நான் நினைச்சேன் அப்போ ஃபாஸ்ட் ஃபாசல் சார் கூட நடிச்சிருக்கான். ஓகே, பயங்கரமா பண்ணுவான் போல. நான் வந்து ஸ்டார்டிங்ல பேசிக்க கூட இல்லை அவ்வளோ. எங்களுக்கு வந்து லுக் டெஸ்ட் வச்சாங்க. அப்போ கூட அவன் பேசிக்கல. ஹாய் அப்படின்ட்டு போயிட்டான். ஐயோ என்ன புதுசா இருக்கு, எனக்கு ஃபர்ஸ்ட் படம் இல்ல எனக்கு. நானும் சைலண்டா இருந்தேன், வாழெல்லாம் சுருட்டிட்டு ரொம்ப அமைதியா. பட் நல்லா தான் இருந்தது. அவனோட போஸ்ட் இன்டர்வியூல ஒரு சீன் இருக்கும், அவன் அப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவான்னு நான் நினைச்சே பார்க்கல. அவனுக்கு வீட்டுக்குள்ள பேசுறது சோகமா பேசுறது இல்ல, அது வந்து நான் நினைச்சேன் ஓகே டயலாக் ஏதாவது லேக் ஆகும், திக்குவான் இல்ல விட்டுடுவான், அது அப்படிதான் நினைச்சேன். ஆனா அட்டஸ்டிச்சு ஒரு ஃப்ளோல அடிச்சான். சத்தியமா அவன் ஜாஸ்தி டேக்கே வாங்கினே தெரியுமா. நல்லா இருக்கு. நானே நல்லா பண்ணிருக்கேன். சரி சரி போ அவ்வளவுதான். பசங்க போய்தான் கொஞ்சம் கெத்து மெயின்டைன் பண்ணுவாங்க. இல்ல அவன் ரொம்ப ஸ்வீட். அந்த மாதிரிலாம் நம்ம பார்க்கும்போது அங்கிட்ட ஆப்போசிட்ல ஒருத்தர் சிங்கிள் டேக்ல அடிச்சு நொறுக்கிட்டு போய்கிட்டு இருக்கான், நமக்கு கொஞ்சம் பயம் கிரியேட் ஆகுமா ஆப்போசிட் ஆர்டிஸ்டா? எனக்கு வந்து ஓகே நம்மளும் அது ஒரு ஹெல்தி காம்படிஷனா இருந்தது. அது ரொம்ப நல்லது இல்ல. இவன் இப்படி பண்ண அப்படி அப்படிலாம் இல்ல. ஓகே அவன் பண்ணா நம்ம அடுத்த சீன்ல நம்ம இப்படி பண்ணிடலாம் இருக்கும்ல, முடிச்சிடறான். அதான் ப்ரப்போசஸ் இல்ல கொஞ்சம். அதுலதான் பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். ஏன்னா நானும் கண்ணே கவிதா கடற்கரை சென்று காலம் ஃபுல்லா செல்லலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் கவிதை போட்டா போடா பரதேசி குப்பையை அல்றது அப்படிங்கிற மாதிரி கலாச்சுட்டு போயிருவாங்க நம்மள. பட் அந்த ப்ரொபோசல் மைண்ட்ல நான் வச்சுக்கிறேன். உனக்காக கடல் தாண்டி வரேன் இல்ல மீனா பிடிக்க போறேன்னு கேட்டுருவாங்க. நம்ம சொன்னா மட்டும் கலாச்சிடுறாங்க. பட் அழகான பெண்கள் சொல்லும் போதுதான் அதை வந்து அனுபவிக்க முடியும். இன்னொன்னு, அப்புறம் தியேட்டர்ல எல்லாருமே வந்து எரப்ட் ஆகி பயங்கரமா, அதுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான சோகமான சீக்வன்ஸ் நடந்து எல்லாருமே இப்படி உட்காந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். மலையூர் நாட்டாமான்னு ஒரு சீன் வந்ததுக்கு அப்புறம் தெரிச்சிட்டோம் நாங்களாம் பயங்கரமா. ஸ்பாட்ல நீங்களும் உட்கார்ந்து இருந்தீங்க. நான் ஆடிக்கிட்டே இருக்கேன் இப்படி இப்படி. நல்ல ஒரு ரகு மாஸ்டர் தான் கோரியோ பண்ணாங்க. அவங்களுக்கும் இது ஃபர்ஸ்ட் பட கோரியோ. ரகு மாஸ்டர். ஆமா, கலா மாஸ்டரோட அசிஸ்டன்ட் பிரதர் தான். எல்லாருக்குமே இப்போ எனக்கு அபிக்கு ஃபாக்ஸி அவங்க வந்து ஒன்ஸ் மோர் படம் பண்ணியிருக்கேன். ஆனா இதான் ஃபர்ஸ்ட் வந்தது. அப்புறம் ரகு மாஸ்டருக்கு நிறைய பேருக்கு டெபியூ இது. அது ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது. அந்த மூமெண்ட் மிதுனா இருக்கட்டும், கமலேஷா இருக்கட்டும், நம்ம சார் சசி சாரா இருக்கட்டும், எல்லாருமே டான்ஸ் ஆனது அதெல்லாம் வந்து பயங்கரமா. எனக்கு கையெல்லாம் ஓடல, வீடியோ எடுக்க ஆரம்பிச்சேன். எல்லாரையும் நான் அங்கேயே கத்திட்டு இருந்தேன், ஜாலியா இருந்தது.
சசி சார் அப்படி பார்த்ததே கிடையாது. இல்ல அப்படி குழந்தை டான்ஸ் மாதிரி பண்ணி செம்ம கியூட்டா இருந்தாரு. ஆனா ஆமா ஏஜ் ஆனாலும் பரவாயில்ல சைட் அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்கல்ல. Right இல்லைங்க. அதாங்க அந்த கியூட்னஸ் தாங்க அது. Okay. அது ஒண்ணு. அப்புறம் இன்னொன்னு இந்த ஸ்டேஜ்ல அந்த ஃபங்க்ஷன்ல வந்து என்ன சிம்ரன் இதெல்லாம் அப்படின்னு சிம்ரன் மாமோட டான்ஸ் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்ப எல்லாரும் மேமோட இதை ரீக்ரியேட் பண்ணி படத்துல வைக்கிறாங்கல்ல, ஆனா மேமே அப்படி பார்க்கும்போது செம்ம சந்தோஷமா இருந்தது. பயங்கரமா இருந்தது. யோகி பாபு சார் அவரை பத்தி சொல்லுங்க. அவருக்கு கூட எனக்கு என்ன ஒரே ஒரு காம்பினேஷன் தான். ஃபர்ஸ்ட் வந்து யாரா அந்த பையன் பொண்ணுங்க. ஆமா எனக்கு அப்போ நான் வந்து கொஞ்சம் சீனியர் ஆர்டிஸ்ட் அவங்க அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் போக போக ஜாலி ஆயிடுச்சு. அவரும் கலாய்ச்சிட்டு ஃபன் பண்ணிட்டு தான் இருந்தாரு. அது நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ரொம்ப முறைச்சிட்டு அப்படிலாம் இல்லை. எல்லாருமே ஸ்வீட் ஜாலியான ஸ்வீட்டஸ்ட் ஃபேமிலி. டூரிஸ்ட் ஃபேமிலியில பார்த்தோம். பயங்கரமா என்ஜாய் பண்ணோம். ஆக்சுவலா உங்க ஃபேமிலியே நாங்க இப்போ ஸ்டார்டிங் நம்ம சசிகுமார் சார்ல இருந்து அந்த குட்டியை நாய்க்குட்டி நடிச்சிச்சுல, அதுக்கு அடியில் இருக்கிற எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸுமே எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸா நீங்க வந்து கனெக்ட் ஆயிட்டீங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லா அவ்வளோ ஒரு ஃபீல் குட் மூவி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணது. டூரிஸ்ட் ஃபேமிலி பத்தி பேசலாமா? எப்படி வந்தது? அபிஷன் எப்படி தெரியும் உங்களுக்கு? அபிஷன் வந்து எனக்கு அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க இதுல குட் நைட்ல ஏடியா ஒர்க் பண்ணாங்க தினேஷ்னு. அவங்க வந்து என்ன காண்டாக்ட் பண்ணி ஆக்சுவலி என் ஃப்ரெண்டு மூலியமா ஹார்ட் பீட் பார்த்துட்டு தான். ஹார்ட் பீட் பார்த்துட்டு நான் டப்பிங்ல இருந்தேன். அங்க கீழே ஃப்ரெண்டு வந்து அப்படி இன்ட்ரோ கொடுத்தாங்க. ஹாய் சொல்லிட்டு அவங்க அப்போ ஞாபகம் வச்சுருக்காங்க போல. அதுக்கப்புறம் ஒரு 2-3 மாசம் கழிச்சு ஒரு ரோலுக்கு குரல்னு ஒரு ரோலுக்கு வந்து ஆடிஷன் பண்றீங்களா? ஓகே பண்றேனே அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அப்படி நடந்தது தான். அப்படி நடந்தது. அது என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஆடிஷன். ஓகே ஓகே ஓகே. ஆமா அது ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆடிஷனே கூட அபி கூட தான் நடந்தது. ஓகே ஓகே. அபி நரேட் பண்ணாங்க. சூப்பரா நரேட் பண்ணாங்க. ஆனா சொல்லவே வேணாம். அது எப்படி சொல்றதே தெரியல. அவங்க சொல்லும் போதே உங்களுக்கு வந்து ஒரு கேரக்டருமே அவங்க நடிச்சு காட்டுவாங்க. அந்த எல்லா ரோலுமே அவன் பேர் எனக்கு மிதுன் அப்பா எல்லாமே கமலேஷ் எல்லாமே அவங்க நடிச்சு சொல்லும் போதே நரேட் பண்ணும்போது நடிச்சு காட்டி அப்போ ஒரு குட் இம்ப்ரெஷன் வந்துச்சு. சமல்ல நல்ல டீம் அப்படின்னு. அப்புறம் அப்படிதான் குரல் வந்தது. இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு 24 இயர்ஸ்ல ஒரு புதுசா ஒரு டைரக்டர் இண்டஸ்ட்ரிக்குள்ள வராரு. அவர் நமக்கு ஒரு கதை ஒன்று சொல்றாரு. அந்த கதை மேல எப்படி நம்பிக்கை வைக்கிறது? அவங்க நரேஷன்ல தான். வயசு பாப்பீங்களா? வயசுன்னு இல்ல, புதுசா இண்டஸ்ட்ரிக்குள்ள வராங்க. நமக்கு ஓகே இந்த ப்ராஜெக்ட்ல இருந்தா ஒரு ஃபேம் கிடைக்குமா கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் வந்து நமக்குள்ள மண்டக்குள்ள ஓடும் இல்ல. அது எப்படி இது பண்றது? கன்ஃபர்மேஷன் எப்படி பண்றது அந்த ஸ்கிரிப்ட? எனக்கு அவங்க நரேஷன் மேல பயங்கரமான ஒரு குட் இம்ப்ரெஷன் வந்தது. அது மேல ஒரு நல்ல நம்பிக்கையே வந்தது. நீங்க கேட்டே அவன ஆக்சுவலி நீங்க எல்லாருமே கேட்டாவணும் அவங்க நரேஷன் ஒரு நாள் வேற அவங்களை இன்டர்வியூ பண்ணீங்கன்னா குட்டி கதை ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்லுங்க. சூப்பரா சொல்லுவாரு. அதான் நினைக்கிறேன். எனக்கு இந்த சீன் ப்ராக்ரஸ் மட்டும் எனக்கு தெரிஞ்சாகணும். அது சொன்னீங்களே ஆல்ரெடி கடல் தாண்டி வந்துட்டு எனக்கு லண்டன் தான் போ நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவாரு. நீங்க ஆல்ரெடி கடல் தாண்டி தானே வந்திருக்கேன் எனக்காகங்கிற மாதிரி அந்த ப்ரொபோசல். இந்த பாயிண்ட் தானே நம்ம லைஃப்ல இல்லை, அதனாலதான் நம்ம இப்படி உட்காந்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள்லாம் ஃபீல் பண்ணோம். ஸோ அந்த மேக்கிங் ப்ராசஸ் அதை அபி உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த விதத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதுதானே நாங்க ஆடிஷன் பண்ணோம். அதனால அது ஈஸியா வந்தது. எங்க 2 பேருக்குமே உட்காச்சி நாங்க வந்து பண்ணோம். அவங்க வந்து இது வேண்டாம் இது வேண்டாம் இது வேணும், இந்த கண்ணு சிமிட்டல் இப்போ வேண்டாம், அது எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. கண் சிமிட்டல் வரைக்கும் வா. அதான் அவ்வளவுதான். பெர்ஃபெக்ஷனிஸ்ட் கரெக்டா பெர்ஃபெக்ட்டா பண்ணுவாங்க. ஏன்னா அபி ப்ரோவோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு யாரு சாமி நீங்க தெரிஞ்சுதா? ஐயோ அழுக வைக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ல புதுசா ஒரு முகம் பாக்குறோம். அந்த முகம் அழுக வைக்குதுன்னா அதுக்குள்ள என்ன இருக்கு? யாரு காமெடி சொன்னாலும் சிரிக்கலாம். ஆனா ஒருத்தங்க அழுது நம்ம கழ வருதுன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. சர்ச்ல மைக்க பிடிச்சு பேசும்போது தலைவா பயங்கரமான அலர்ப போலியே நீ அப்படிங்கிற மாதிரிதான் வந்து இருந்துச்சு. ஸோ அவரோட ஆக்டிங்கை பத்தி நம்ம போல ஆக்டிங் வைஸ் நீங்க பார்க்கும்போது எப்படி இருந்தது? அஸ் பெர்ஃபார்மரா ஒரு பெர்ஃபார்மர் பார்க்கும்போது எப்படி இருந்தது? ஆக்சுவலா அவர் இந்த படத்துல இவ்ளோ இம்பாக்ட் கிரியேட் பண்ற ரோல் பண்ணிருக்கான்னு எனக்கு தெரியவே தெரியாது. அப்படியா? ஆமா நான் சின்ன ரோல் பண்ணிருக்கேன். அந்த ஷூட் பண்ணது கூட எங்க முன்னாடி ஷூட் பண்ணல. நீங்க இல்லவே இல்ல. நாங்க யாருமே இல்ல. சர்ச்ல ஃப்ரண்ட்ல உட்கார்ந்திருப்பீங்க. பட் அது தனியா எடுத்தது. நீங்க கிரவுட் தனியா எடுத்தது. ஆமா நாங்களாம் அப்படி பாத்துட்டு இருக்கோம். என்ன நீங்க அப்படி நீங்க பண்ணல? நான் முடிச்சிட்டேன். நீங்களாம் வருவீங்க எல்லாரும் தெரியணும். சூப்பரா பண்ணிருந்தாங்கண்ணா. அவங்க ஷாட் ஒண்ணு கூட நாங்க யாரும் பார்க்கல. அந்த மாதிரி பண்ணது சர்ப்ரைஸ் எங்களுக்கு. நான் கமலேஷ் வந்து இன்டர்வியூ பண்ணிருந்தேன் படம் ரிலீஸ்க்கு முன்னாடி. அவன் சொன்னா அண்ணா அந்த அண்ணாவோட நடிப்பு இந்த படத்துல இருக்கு, நீங்க பாருங்க பேய்த்தனமா நடிச்சிருக்காங்கண்ணா, வேற லெவல்ல வருவாங்க. எனக்கு அதுல கியூரியஸ் ஆயிருச்சு. டைரக்டர் ஓகே எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி உள்ள போனா ஷாக்கிங் பயங்கரமா நாளா இருக்கேப்பா அப்படிங்கிற மாதிரி. ஷாக் அது
சூப்பர். பகவதி பெருமாள் அப்பாவா அப்படின்னு ஒரு ரோல், ஒரு மாதிரி பயங்கர கியூட்டா அந்த மொட்டை மாடியில போலீஸை கூப்பிட்டாங்க, இருங்க போறேன் அப்படிங்கறதெல்லாம் பயங்கரமா இருந்தது. எப்படி இருந்தது சார் கூட டிராவல் பண்ணது? அவரெல்லாம் செம்ம ஜாலி. அவர் பார்க்க தானே வந்து முறைச்சத்தனமா இருக்காரு. ஆமா, ஆமா. ஆனா அவர் செம்ம ஸ்வீட். அப்படியா? எல்லாருமே செட்ல எல்லாருமே நான்லாம் சிம்ரன் மேம் பார்த்தலாம் ஓகே Senior. நம்ம பயமா தான். ஆமா, நமக்குள்ள ஒரு பயம் வரும்ல, ம், சீனியர் ம். ஆர்டிஸ்ட் இவங்க ஜாலியா இருப்பாங்களா, ம், கம்ஃபர்டபுளா நடிக்க முடியுமா, அதெல்லாம் நான் யோசிச்சேன். ஆனா ரொம்ப ஸ்வீட். சசி சார் குழந்தை. இல்ல? ஆமா. அவருக்குள்ள எப்படி சொல்ல, சாதாரணமாவே அந்த இன்னசென்ஸ் இருக்கு அவருக்கு. ம், ம். அது அவ்வளவுதான். எல்லாருமே ஜாலி தான். ஜாலியா ஃபன்னா சூப்பரா வந்து ஆமா. போகும். எவ்வளவு நாள் ஸ்கெடியூல் போச்சு மொத்தமாவே டூரிஸ்ட் ஃபேமிலி? 35 நாள்ல முடிச்சது. அவ்வளவுதான். ஃபுல்லா சென்னையிலேயே வச்சு முடிச்சிட்டாங்கல்ல? ஆமா, ராமேஸ்வரமும் போனாங்க. ஓகே அந்த ஓகே பீச்ல ஃபர்ஸ்ட் சீன் வரும்ல, அது எல்லாமே ராமேஸ்வரம். ஓகே. ஆனா உங்களோட போர்ஷன்ஸ் எல்லாமே சென்னையில சென்னை தான். அந்த ஏரியாக்குள்ளே வந்து முடிச்சிட்டாங்க. ம். கேசவ் நகர், ஆமா கேசவ் ஆமா. நகர், கேசவ் நகருக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. டூரிஸ்ட் ஃபேமிலில எவ்வளவு ஃபேமிலி வந்து நீங்க கிரியேட் பண்ணி எடுத்துட்டு போனீங்க? எவ்வளவு பேர் நல்லா க்ளோஸ் ஆனாங்க? எல்லாருமே ம்ஹும். சப்போர்ட்டிங் கேரக்டர் பண்ணவங்க, ஜூனியர் ஆர்டிஸ்ட் அக்கா எல்லாருமே சில்லு, ம்ஹும். எல்லாருமே ஜாலியா. அது அமையணும்ல, அது ரொம்ப ரேர். வெரி ட்ரூ. எனக்கு ஸ்டார்டிங் உங்களோட அந்த இன்ட்ரோடக்ஷன், அந்த பொண்டாட்டி மொட்டை மாடியில உங்க பாய் ஃப்ரெண்ட் மாட்டி அவரோட பொண்டாட்டி மாட்டி அந்த ஒரு சினாரியோ அப்படிங்கிறது செம்ம சூப்பரா வந்து ஒரு கூட்டா இருந்தது. ஸோ அந்த சீன் மேக்கிங் ப்ராக்ரஸ் பத்தி சொல்றீங்களா? எல்லாமே டைரக்டர் சொன்னாரு, அது ஸ்கிரிப்ட்ல இருந்தது, ஸ்பாட்ல சொல்லுவாரு, நாங்க நடிச்சோம், அவ்வளவுதான். இவ்வளவு ஆன்சர் பண்ண எனக்கு கண்டென்ட் தேராது. ஆமா, அப்படிதான் நடந்தது. வேற இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது எலிவேட் பண்ணி சொல்ற மாதிரி, டைரக்டர் அப்படி பண்ணாரு இப்படி பண்ணாரு, அந்த சீன்ல அவர் இப்படி பண்ணாரு இப்படி பண்ணாரு. எல்லாருமே அப்ப அப்படிதான் பண்ணோம். சூப்பர். ரைட்ரா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இல்லையா? ஓகே ஓகே. அபிஷன் டைரக்டர் இருக்காருல்ல, அவரோட அந்த லவ் ப்ரொபோசல் எல்லாம் பார்த்துட்டு அகைன், ஆமா ஓ அந்த இது ஆமா ஸ்டேஜ்ல அக்டோபர் 31 கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டதெல்லாம் வந்து அது ஒரு ட்ரீம் ஆயிடுச்சு. ஷாக். படத்துலயும் ஒரு அழகான ஒரு காட்சி வச்சிருக்காரு, ரியல் லைஃப்லயும் ஒரு அழகான காட்சி வச்சிருக்காரு ப்ரோ. அது எங்களுக்கே ஷாக். நான் மிதுன்லாம் தேடுறோம், யாரு அப்ப பின்னாடி ஒரு அக்கா நடிக்கும் போது தெரியவே தெரியாது உங்களுக்கு? யாருக்கும் தெரியாது. என்ன சொல்றீங்க? அவங்க ஸ்பாட்டுக்குலாம் வந்திருப்பாங்கல்ல? வரல. பூஜை அப்ப மட்டும் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். பூஜை சாமி பூஜை. ஓகே. அப்போ வந்தாங்க. அப்ப கூட நான் இல்ல, செட்டுக்கெல்லாம் வரல. நாங்க வந்து அவங்க சொன்ன அப்புறம் யாரு நினைச்சு அந்த பேர் சொல்லிட்டு அவங்க தேங்க்யூ சொல்லுவாங்க இந்த மாதிரி அப்படின்னு நினைச்சா, கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு நான் மித்தம் யாரா அப்படி தேடுற ஒரு அக்கா பின்னாடி வந்துட்டு எப்படி தான் இப்படி பண்றாங்க. செம்ம கியூட். ஆனா நல்ல ஒரு ப்ரப்போசல். கரெக்ட். நடக்காது, நடந்துனா பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. சூப்பர் கிரேட். அப்புறம் கமிங் பேக் டு டைரக்டர், எனக்கு டேரக்டர் தான் முக்கியம். டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படிங்கிற ஒன்றை பயங்கரமாக கிரியேட் பண்ணி நம்மள ஒரு ஃபேமிலியை உள்ள இன்க்ளூட் பண்ணிட்டாரு. அவருக்கு நீங்கள் பெருசாக ஒன்று தேங்க்ஸ் கார்டு ஒன்று போட்டிருந்தீங்க இல்லையா? எங்களோட பெரிய பிக் ஸ்க்ரீன் இது, இந்த ஸ்டெப் வந்து உங்கள் மூலியமா அறிமுகமாக வருது, ஐ எம் ஸோ ஹாப்பி அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கரமாக வந்து போட்டிருந்தீங்க. கமான் சொல்லுங்க, என்ன இதுல போட்டது? என்ன ஃபர்ஸ்ட் பிக் ஸ்கிரீனுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண ஒரு ஆள் இல்லையா, அப்போ அது ரொம்ப ஸ்பெஷல். கரெக்ட். அவ்வளவுதான். அதான் அதுலயே போட்டிருக்கேனே. ஆமா, அது நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் போடுறேன். படம் பாத்தீங்கன்னா தெரியும் அவளே அவ்வளவு ஸ்பெஷல். அதுல அன்புதான். ஆமா, ஏன்னா இப்போ ஒரு படத்துல ஒரு கேரக்டர் வைப்பாங்க, அந்த கேரக்டர் வரும், ஒரு சின்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ணிட்டு போயிடும். ஆனா இது அப்படி இல்லாம இங்கிட்டு சசி சார், அவரோட சிம்ரன் மேம், அவங்க மிதுன், அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டோரி ஒன்று டிராவல் ஆயிட்டு இருக்கு. இங்கிட்டு உங்களுக்கும் மிதுனுக்கும் சொல்லி ஒரு ஸ்டோரி ஒன்று டிராவல் ஆயிட்டு இருக்கு. அங்கிட்டு யோகி பாபு சார், அங்கிட்டு ரமேஷ் திலக் சார் அப்படிங்கிற மாதிரி அங்கன்னு நிறைய ஸ்டோரி டிராவல் ஆயிட்டு இருந்தாலும் எல்லா ஸ்டோரியுமே ரொம்ப நேரம் டிராவல் ஆச்சு. எல்லா ஸ்டோரியுமே ஓகே ஸ்பேஸ்ல வந்து டிராவல் ஆச்சு. உங்களுக்குமே மிதுனுக்குமே வந்து நிறைய ஸ்பேஸ் பயங்கரமா நீங்க ஸ்கோர் பண்ற மாதிரி. நீங்க 2 பேர் மொட்டை மாடியில 2 பேர் இருந்துச்சு உட்காந்துருப்பீங்க, அவர் உங்க பக்கத்துல இருந்து உட்காருவாரு, நிறைய பேசிப்பாங்க அவங்க. அதெல்லாமே வந்து பயங்கர ஸ்பேஸா இருந்தது. இந்த ஸ்பேஸ் கிடைச்சது பிக் ஸ்கிரீன்ல, அதை பத்தி சொல்லுங்க. ரொம்ப நாள் எங்க இருப்போம்? உங்க ஆன்சரோட நான் கொஸ்டின் ஜாஸ்தி கேட்டிருக்கேன், ரொம்ப நேரம் கேட்டிருக்கேன். நீங்க அவ்வளவு பெரிய क्वेश्चन கேக்குறீங்க. சரி ஓகே. அதான் சொன்னேனே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சில இது ட்ரிம்ல போயிடும், அப்படியெல்லாம் இருக்கும்ல. ஆனா இது எல்லாமே எது தேவையோ அதுதான் எடுத்தாங்க, அனாவசியமா எதுவும் ஷூட் பண்ணல. அது ரொம்ப நல்ல விஷயம். ஆக்சுவலி எனக்கு என்ன ஒரு ஏக்கம்னா, சசி சார் இல்ல டான்ஸ் பண்ணிருப்பாரு, அது ட்ரிம்ல போயிடுச்சு. அப்படியா? எந்த இடத்துல டான்ஸ் பண்ணிருப்பாங்க? அந்த காலனி டேல. அப்படியே சிம்ரன் மேம் கூடயா தனியா ஆடி இருப்பாரு, அவரும் பக்ஸ் சாரும் ஆடி இருப்பாங்க. சூப்பரா. அபிஷன் கிட்ட டெலிடெக் சீன் ரிலீஸ் பண்ண சொல்லுங்க. நீங்க கேளுங்க எல்லாம் ப்ரோ.
இவங்க தான் கேட்டாங்க யோகா. சூப்பரா இருக்கும் அது. அப்படியா? சார் நல்லா பண்ணிருப்பார். சூப்பர். அங்கேயும் எல்லாரும் வைப் பண்றோம். தயவு செஞ்சு அதை எதிர்பார்க்குறோம். சசி சார்லாம் டான்ஸ்லாம் பண்ணி பார்த்ததே கிடையாது. இந்த படத்துல நீங்க கொஞ்சம் காமிச்சிருக்கீங்க, ஓகே. இன்னும் கொஞ்சம் அந்த சீன்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்லா இருக்கும்னு யோகா உங்க படத்துல இருக்கிற ஆர்டிஸ்ட் கேட்டிருக்காங்க. நான் சொன்னேனே சொல்லுங்க. இல்ல கேட்டு பார்த்துருப்பாங்க, பார்த்தாங்கனாலே வந்து தெரிஞ்சிடும். கேள்விக்கு நான் வேற எதுவும் பதில் சொல்லணும். ஆமா, மறந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நானும் சரி சமாளிச்சு போவோம், என்ன பண்றது. செம்ம ஒரு இமோஷனலான ஒரு மொமெண்ட். வீட்ல என்ன சொன்னாங்க? வீட்லலாம் எங்க அம்மா வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ப்ரீமியர் ஷோ போனோம். அப்போ நான் மேலே எலிட்ல உட்கார்ந்தேன். ஃபேமிலி அண்ணா அப்பா அம்மா வந்து கீழே ப்ரீமியம்ல உட்கார்ந்தாங்க. கீழேயும் ஆர்டிஸ்ட் எல்லாம் இருக்காங்க, பக்ஸு சார் ஃபேமிலி, அவங்க இவங்க எல்லார் ஃபேமிலியும் இருக்கு கீழே. அப்போ வந்து எங்க அம்மாக்கு அதெல்லாம் தெரியல, பொண்ணு வரா அவ்வளோதான். படம் பார்த்து நான் வந்தோடனே அம்மா யோகி 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 என் அண்ணா அம்மா மாமா இங்கெல்லாம் கொஞ்சம் பொறுமா, யாருமே கை தட்டல. அப்புறம் வந்துட்டு ஆமா பக்ஸு சார் வந்தப்போ இது அவங்க தானே, இது இவர் தானே, மாமா பக்கத்துல தான் இருக்காரு, கொஞ்சம் சைலண்டா அப்படி சொன்னா. வீடியோலாம் எடுத்தாங்க, அது நல்லா இருந்தது, ஜாலியா இருப்பாங்கல்ல. ஆமா ஆமா, நான் வந்து மேல எல்லாம் செலிபிரிட்டிஸோட பார்த்தேன், எல்லாருமே கை தட்டி. எனக்கு என்னன்னா நான் என் சீன் ஒர்க் ஆகுமா அப்படின்னு யோசிச்சுட்டு பயம் இருந்துச்சா. ஒர்க் ஆகுமா அவங்களுக்கு, போய் அது உட்காருமா மனசுல, என் கேரக்டர் பேரெல்லாம் உட்காருமா அப்படின்னு நினைச்சேன். ஒர்க் ஆச்சு. அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் டே ஷோ போனப்ப கூட வந்து படம் பார்த்து நான் பேர் நிக்காது போல, நான் 2 இடத்துல தான் சொல்லியிருப்பேன். ஆமா ஆமா, பேர் ரொம்ப கம்மியா தான் வரும். மேம் கேட்டப்போ இன்னொன்னு மிதுன் கூட மாடியில குரல் அப்படின்னு சொல்லியிருப்பேன். 2 இடம் தான் சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் டே நான் வந்து ஷோ பார்த்து முடிச்ச உடனே எல்லாரும் பார்த்து என்ன இப்படி பார்த்துட்டு குரல் நைஸ் பர்ஃபார்மன்ஸ் சொல்லி கத்துனாங்க. அது ரொம்ப ஜாலியா இருந்தது. பரவாயில்ல, 2 இடத்துல சொன்னாலும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படிங்கிறது செம சூப்பர். எப்படி இப்போ அம்மா எல்லாம் வந்து ஸ்டார்டிங்ல சினிமா ட்ரை பண்ணும்போது இல்ல மீடியால ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அதெல்லாம் எவ்வளவு சொல்ல சீரியஸ்லி சமங்க அம்மா சூப்பரமா நீங்க எதுவுமே சொல்லலையா? சொல்லுவாங்களே எதுக்குமா நம்ம குடும்பத்துக்கு சொந்தக்காரங்க எல்லாம் பார்த்தா என்ன நடப்பாங்க, என்ன சொல்லுவாங்க? சொந்தக்காரங்களுமே எதுவும் சொல்லல. ஆக்சுவலி எங்க ஃபேமிலி எல்லாருமே செம்ம ஹாப்பி. அவங்க மெசேஜ் பண்ணாங்க, சூப்பர் இன்னும் வரணும், அடுத்தடுத்து யார் எல்லாரும் கூட நடிக்கணும். அதெல்லாம் செம்ம. லைஃப்ல முக்கியமான ஒரு பாய் உங்க லைஃப்ல இருப்பார்ல, ஒரு ஃப்ரெண்டா இருக்கலாம் இல்ல பாய் ஃப்ரெண்டா இருக்கலாம், ஏதோ ஒரு பாய் இருப்பார்ல, அவங்க என்ன சொன்னாங்க? எனக்கு நிறைய பசங்க ஃப்ரெண்ட்ஸ் தான். ஒரு ஸ்பெஷல் பர்சன் இருப்பாங்க, ஒரு ஸ்பெஷல் பர்சன் இருப்பாங்கல. என் அப்பா தான். சூப்பர். அப்பா வந்து சூப்பரா அப்படினாரு. ஓகேப்பா அடுத்து வரும் ஒரு கஷ்டப்பட்டு நடிச்சிருக்க சூப்பர் மட்டும் சொல்லிட்டு போறீங்க, ஏதாவது கொடுங்க. வரதே பெருசு. அப்படியா? ஆமா ஆமா, அவரு வந்து கை கொடுத்தாரு, எனக்கு கை கொடுத்து கட்டி பிடிச்சாரு. அதுவே ஒரு சூப்பர். பொண்ணுகிட்ட அவ்வளவுதான் பாசம் வரும். வெளியில போனதுக்கு அப்புறம் இங்க பாத்தியா பொண்ணை பாத்தியா, இங்க பாத்தியா பொண்ணை பாத்தியா, அப்பாக்களோட சந்தோஷம் அங்கிட்டு வேற மாதிரி. ஆமா ஆமா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க பார்த்துட்டு? ஜாலி. இன்னும் என் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் தான் பார்த்தாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் பார்க்கல, நாளைக்கு தான் போறோம். ஹார்ட் பீட் டீம் எனக்கு ராம் ஃபோன் பண்ணி சொன்னான், எங்க செம்மங்க சூப்பருங்க, ப்ரௌடா இருக்கு, நல்ல ஒரு ஸ்கிரீன் டைம் உங்களுக்கு. ஆமா எல்லாருமே, என்னோட ஹார்ட் பீட் டைரக்டர் இருக்கார்ல தீபக், அவங்க வந்து அவங்களும் ஃபோன் பண்ணி அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க, பரத்வாஜ் ரங்கன் உன் பேர் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க, அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா, அவ்வளவுதான் நீ ஜெயிச்சுட்ட, இன்னும் நிறைய வரும் பாரு. சரி ஓகே. எல்லாரும் சொன்னாங்க, ஷாம் அவங்க இவங்க எல்லாரும். சீனியர் ஜர்னலிஸ்டோட வாயில நம்ம பேர் வந்துச்சு. நான் அதுவும் போட்டுருப்பேன், தேங்க் யூ சொல்லி போட்டுருப்பேன். அவரோட எவ்வளவு நோட்டபிளான ஒரு கேரக்டரா பண்ணிக்கங்க, வாழ்த்துக்கள். தேங்க் யூ. சூப்பர். இப்போ ஒரு ஆசை இருக்குல்ல, சினிமாக்குள்ள வரோம், நம்ம ஒரு சீரியல் பண்றோம், வெப் சீரிஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ஆசையில, என்ன ஆசையில ஆக்சுவலா நீங்க உள்ள வந்தீங்க மீடியாக்குள்ள? நான் எந்த ஆசையிலயும் வரல, எனக்கு கால் வந்ததே எப்ப தெரியுமா, நான் காலேஜ் பண்ணிட்டு இருக்கேன் அப்போ ஸ்டில் இப்போ முடிஞ்சிச்சு. ஓகே ஓகே. காலேஜ் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ. பாலசுப்ரமணியம் சார் இருக்காங்கல்ல டிஓபி, தெரியுமா? தெரியும். ஐயோ மாட்டி விடுறேன். சொல்லுங்க. சார் கிட்ட இருந்து கால் வந்தது, அவங்க வந்து ஒரு இது இருக்கு வாங்க ஆஃபீஸ் வாங்க. நான் காலேஜ் முடிச்சுட்டு தான் வருவேன், அப்படி எனக்கு தெரியாது அவங்க யாருன்னு. சரி ஓகே நீங்க வாங்க, காலேஜ் முடிச்சுட்டு வாங்க அப்படி. சரி ஓகே. காலேஜ் முடிச்சுட்டு நான் போனேன், போயிட்டு கூப்பிட்டுருக்காங்க. நம்ம ட்ரை பண்ணாம ரிக்ரெட் பண்ணாதான் தப்பு. சரி ட்ரை பண்ணிட்டு அது ஹிட்டோ ஃப்ளாப்போ அது பண்ணிட்டோம். சூப்பர் மைண்ட். அதனால வந்து அப்போ போனேன், அது போயிட்டு அதான் ஃபர்ஸ்ட் சீரியல் அது செலக்ட் ஆனது. ஆமா. அதுக்கப்புறம் ஹார்ட் பீட் ஷாம்னு ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு பண்ணுங்க. ஆக்சுவலி அது சின்ன ரோல் தான், அது போக போக தான் டெவலப் பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க உங்க ஒர்க் பார்த்து தான் டெவலப் ஆனது இதெல்லாம் அப்படின்னா. தேங்க்யூ. அது நல்லா இருக்கு. அதுக்கடுத்து படம்
நேச்சுரல் ஸ்டாருங்க நம்ம யோகா. அவங்க எப்ப தெரிஞ்சது நமக்குள்ள ஒரு பயங்கரமான ஆர்டிஸ்ட் ஒளிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு? இப்போ வரைக்கும் தெரியல. எவ்வளவு உங்களுக்கு இது பண்ணி பேசிட்டு இருக்கேன், பில்டப் பண்ணி பேசிட்டு இருக்கேன். இல்ல உங்க எல்லாருக்கும் தெரியுதா? யா டெஃபினெட்லி we are totally enjoy your அந்த ஸ்கிரீன் டைம் வந்து பயங்கரமா வந்து பரவாயில்லப்பா இந்த பொண்ணு சூப்பரா பயங்கரமா நடிக்கிறாங்க, அந்த கேரக்டரோட அந்த அந்த ஃபீலை வந்து எடுத்துட்டு வந்து கையில கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நாங்க வந்து ஃபீல் பண்ணோம். Thank you. குரல் கேரக்டரை பார்த்துட்டு இன்னும் நிறைய கேரக்டர் பார்த்து என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் கேட்குறேன். ஓகே, ஸோ அடுத்து ஹார்ட் பீட் வந்துடலாம். வாங்க. வந்துட்டோம். ஹார்ட் பீட் ஒன்று பயங்கரமான ஒரு சக்ஸஸ். தேஜு ஒரு ஆன்டகனிஸ்ட் கைண்ட் ஆஃப் அந்த ரோல்ல வந்து பயங்கரமா ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருப்பீங்க. இப்போ சீசன் 2 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. தேஜு எந்த மாதிரி நாங்கள் எதிர்பார்க்கலாம்? தேஜு இன்னும் மாசா சூப்பரா எதிர்பார்க்கலாம். சண்டை கிண்ட போட்டு AK-47 எடுத்து அப்படிலாம் இல்லை. ஓகே, இன்னும் மாசா சூப்பரா வருவா. சூப்பர். இந்த சீசனை எப்படி எதிர்பார்க்கலாம்? எப்படி இந்த சீசன் வந்து முன்னாடி விட இன்னும் கிறிஸ்பா இருக்கும். ஓகே, ஆமா நான் பார்த்த வரைக்கும் நல்லா இருக்கு. முடிஞ்சா முடியல. ஓகே, இப்போ டப்பிங்ல எல்லாம் பாப்போம்ல, சூப்பர். எடிட்ல ஒரு சில இதெல்லாம் பாப்போம், நல்லா இருக்கு. அந்த சீன்ல என்ன நடக்கும்? அப்படியா? அது நான் சொல்றேன். வாய்ப்பில்ல. சூப்பர். அடுத்தடுத்து என்ன ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு யோகா? அடுத்து நல்ல ப்ராஜெக்ட்ல என்ன பார்க்கலாம். சூப்பர். இந்த ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு, அந்த ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு, இந்த ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. ஆனா ஆர்டிஸ்ட் எல்லாம் பயங்கர ஷார்ப்பா இருக்கீங்கல்ல. தெளிவுல ஒரு சீன் கூட கசியாது, ஒரு சின்ன பிட்டு கூட வெளியில நோ லீக்ஸ் வரும். நானே கூட திடீர்னு அதான் உளறி இருக்கேன். அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் எவ்வளவு நேரமா, ஒண்ணுமே வரல. சூப்பர். நிறைய எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னும் நிறைய பிக் ஸ்க்ரீன்ஸ்ல வந்து நாங்கள் உங்களை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ட்ரூலி டேலண்டட் பீப்புள்ஸ் நீங்கள் எல்லாமே, அந்த படத்தில் நடிச்ச எல்லாருமே வந்து ட்ரூலி டேலண்டட் அப்படிங்கிறது பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கு. அந்த குட்டி நாய்க்குட்டி ஜெனி நாய்க்குட்டி கூட நடிக்க வச்சிருக்கிறாரு அபிஷன் அப்படிங்கிறதுனால. ஸோ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் வந்து பண்ணி லைஃப்ல பெரிய ஒரு இடத்துக்கு போகணும். தேங்க்யூ. அங்கேயும் நாங்களே வந்து இன்டர்வியூ எடுக்கிறோம். நீங்க இன்னும் பெரிய ஸ்டாரான இப்பயுமே பெரிய ஸ்டார் தான் அவங்க. இன்னும் வேற லெவலுக்கு போன யோகாவை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் வந்து எனக்கு இருக்கு. ஓகே, எவ்வளவு பெரிய காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறேன். சிரிச்சு இப்படி பண்ணா எப்படி இன்னும் பெரிய இடத்துக்கு வருவீங்க. ஆமாவா? தேங்க்யூ. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. அடிக்கடி சிறுநீர் கழித்தலால் அவதிப்படுகிறீர்களா? தீவிர பசியா? உடல் எடை குறைந்து கொண்டே இருக்கிறதா? ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீ வர்மா PCR மெஹனில் சூரணம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.